ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஷ் வேர்ல்ட். இன்னைக்கு ரொம்ப அழகான அந்த மாலை வேலையில் நான் சூப்பராக அந்த ரோஜாக்கள் நிறைஞ்சிருக்கிற அந்த செடிக்கு பின்னால் உட்காந்து உங்க கூட கொஞ்சம் நேரம் பேசணும் மனம் விட்டு. மனசு விட்டு பேசுறதுக்கு இந்த இயற்கையோட சேர்ந்து பேசும்போது தான் ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஒரு 10 நாளைக்கு மேலே ஆச்சு நான் வீடியோ போட்டு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, வீடியோ போடுறதா வேணாமாங்கிற ஒரு மனநிலையில இருந்தேன். இதை பற்றி நிறைய பேருடைய கொஸ்டின்ஸ் திரும்ப திரும்ப வந்ததே இருந்ததுனால கண்டிப்பாக இந்த வீடியோ போட்டே ஆகணும், ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நித்யஸ்ரீ வந்து 10th எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா. ஸ்கிரைப் வச்சு தான் எழுதிட்டு இருக்கோம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நித்யஸ்ரீ வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கா அப்படின்னா அதில் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவள் எல்கேஜி படிச்சதுலேருந்து இது வரைக்குமே நிறைய இருக்குது. ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நான் எப்படி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுன்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சொல்லலாமா, இல்லை அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு வீடியோவாக கொடுக்கணும்னு நினச்சேன். சரி, இப்போதைக்கு தற்போதைக்குள்ள நிலைமையை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம் அப்படிங்கிறதுனால தான். இப்போ ஸ்கிரைப் வச்சு எழுதுனால நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டுருந்தீங்க. இவ ஏதாவது மனப்பாடம் பண்ணி ஆன்சர் சொல்லுவாளா, இல்லை அவங்களே எழுதுவாங்களான்னு முதல் கேள்வி கேட்டுருந்தீங்க. இதில் என்னென்னா வந்து, இது ஏன் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா வந்து, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறதுனால மட்டும்தான் இது சாத்தியமாச்சு நான் சொல்ல வருவேன். எல்லா பிள்ளைங்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்குமானா அது எனக்கு தெரியல. இவளை பொறுத்த வரைக்கும் இவளால் யாருக்கும் இந்த பிரச்சனை இல்லை, இவ யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டா அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இவங்க வந்து அட்மிஷன் போட்டாங்க. பொதுவாக வந்து ஸ்பெஷல் சைல்டுனாலே அட்மிஷன் போட்டே ஆகணும். படிப்புங்கிறது எல்லாருக்குமே உள்ள ஒரு உரிமை. சில பேர், நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ல பண்ணியிருந்தீங்க, என்னோட குழந்தைய சேர்த்துக்கல, கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் சேர்த்துக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தை மற்ற குழந்தைங்களை அடிக்கிறதோ கீழ்றதோ இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த ஒரு காரணத்தினால வந்து சேர்த்துக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இவளை பொறுத்த வரைக்கும் இவ யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டா. அவள் உண்டு, அவள் வேலை உண்டுன்னு இருக்கிறதுனால ஒரு வேலை சேர்த்துருக்கலாம். இது வரைக்குமே அவளால் எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை, எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்ததில்லை. இப்போ நித்யஸ்ரீ வந்து கூட வச்சுக்கிட்டு நான் ஏன் பேசலை அப்படின்னா, அங்கே உட்காந்துட்டுருக்கா கதை பேசிக்கிட்டு. நான் ஏன் அவள் கூட வச்சுட்டு பேசலை அப்படின்னா, அவளுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே. ஃபஸ்ட்டு கேள்வி வந்து கேட்டிருந்தீங்கல்ல, எப்படி வந்து அவள் மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பா சொல்லுவாளா, இல்லை அவங்களே டீச்சரே எழுதுருவாங்களா அப்படின்னு. இப்போ வந்து படிக்க எழுத தெரியும் அவளுக்கு. மனப்பாடம் பண்ணாலுமே அவளால் மனசில் வச்சுக்க முடியல, அதாவது மெமரி பண்ணிக்க முடியல. அதுதான் ஃபஸ்ட்டு இவங்களுடைய குறைபாடே வந்து அதுதான். குறைபாடுன்னு சொன்னீங்கன்னாக்கா, ஸ்பெஷல் சைல்டில் நிறைய விதங்கள் இருக்குது. இவளுக்கு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க மூல வளர்ச்சி இல்லைன்னு பொதுவாக சொல்லிடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கேட்டகரிஸ் இருக்குது. இவளுக்கு வந்து இந்த எதுவுமே லேட்டாக தான் பிக்கப் ஆகும். அதே சமயம் நிறைய தடவை சொல்லி சொல்லி புரிய வைக்கணும். அவளை மனசில் பதிய வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டான்னா அவளால் மறக்க முடியாது. அந்த மாதிரி வந்து இவளுடைய தன்மை வந்து அந்த மாதிரி. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அவள் வந்து கொஞ்சம் கற்றுக்கிற இதில் தான் இருக்கா. அதனால் வந்து இவ வந்து போய் உட்காருவா. எக்ஸாம் எழுதும்போது டீச்சர்ஸ் தான் வந்து பாஸ் பண்ணுற அளவுக்கு எழுத வைப்பாங்க. இது எப்படி சாத்தியம்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுனால தான். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை, ப்ரைவேட் ஸ்கூலுன்னா இந்த வாய்ப்புகள் இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவள் இந்த அளவுக்கு வந்திருக்கவும் மாட்டா. அப்போ எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அதனால் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டீச்சர்ஸ்க்கும் கூட படிக்கிற பிள்ளைங்களுக்கும் நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும் இதன் மூலமாக. ஏன்னா ஸ்பெஷல் சைல்டுனாலே ஒதுக்கி வைக்கிற இந்த உலகத்தில் இவன் இந்த அளவுக்கு இவளை கையை பிடிச்சி ஆகிட்டு வந்து டீச்சர்ஸு, கூட படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே தான் அவளை வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டுன்னு ஒதுக்கி வைக்காமல் அவளை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஸ்கிரைப் வச்சு எழுதும்போது அவங்களுக்கு நம்ம ஏதாவது பைசா தரணுமான்னு இன்னொருத்தவங்க கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலு டீச்சர்ஸே வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் யார் வராங்களோ அவங்களே வந்து, அதாவது தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், அந்தந்த சப்ஜெக்டுக்குள்ளே டீச்சர்ஸ் வந்து எழுதுவாங்க. அதனால் அது எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் அந்த ஸ்கூல்லே உள்ள டீச்சர்ஸ் வருவாங்களான்னா அதுவும் கிடையாது. வேறு வேறு ஸ்கூல்லேருந்து வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு எழுதி கொடுத்துட்டு போவாங்க. இவளுக்கு இப்போ எல்லாமே புரியுது, ஆனாலும் வந்து சொல்ல தெரியல. ரெண்டாவது வந்து மனப்பாடம் பண்ணி அதுதான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கா. இது இப்படியே இருக்காது. இன்னும் நாள் போக போக அவளால் புரிஞ்சிக்க முடியும், அவளால் எழுதவும் முடியும். இன்னும் ஹையர் எஜுகேஷன்லாம் வரும்போது நிச்சயம் அவள் வந்து அவருடைய ஓன் டேலண்டடை வச்சு எழுதுவாள். டேலண்ட் என்ன இருக்கோ அதை வந்து அவள் மனப்பாடம் பண்ணி எழுதவோ படிக்கவோ எல்லாத்துக்கும் அவளால் முடியும். இதுதான், இந்த கொஸ்டின்ஸ் தான் முக்கியமாக. எல்லாருமே வந்து இந்த 10th வந்து அடி எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மைல்கல் மாதிரி அவளுக்கு.
எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. எல்லாருமே ரொம்ப நன்றி. நிறைய வந்து ஸ்பெஷல் சைல்டு இன்னும் நிறைய டேலண்டாக அழகாக நிறையா இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து படிப்பு விஷயத்தில் எப்படி வர்றாங்க அப்படிங்கிறத விட அவங்க எப்படி கைடு பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல பொறுமை ரொம்ப முக்கியம். டீச்சர்ஸ் ஆகட்டும், கூட படிக்கிற பிள்ளைங்களாகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருக்குமே முக்கியமாக ரொம்ப தேவை வந்து பொறுமை தான். எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் அவளுக்கு இன்னமும் அவள் கற்றுக்கிட்டே தான் இருக்கா. ஒவ்வொரு விஷயத்தையுமே அவள் கற்றுக்கிட்டு தான் வரா. நிறையா பேர் சொல்லலாம், ஒரு சில பேருக்கு சொல்லுவாங்க படித்து என்ன ஆக போகுது. படிப்புங்கிறது வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியங்கிறது எல்லாருக்குமே தெரியும். படிப்புங்கிறது எல்லாருக்குள்ள உரிமை தானே. அதே மாதிரி அவளுக்குள்ளது எவ்வளோ என்ன முடியுமோ அதை படிக்கட்டும். இப்போ பேர் படிப்பா, ஊர் படிப்பா, ஸ்பெல்லிங் சொல்லி எல்லாத்தையும் படிக்க எழுத ஆரம்பிச்சிட்டா. இப்போ அதெல்லாம் வந்து அவளோட திறமை. இப்போ அவளோட திறமையினால அவள் இதெல்லாம் கற்றுக்கிறா. இப்போ கம்ப்யூட்டர் ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணுவா, ஆன் ஆஃப் பண்ணுவா. அதில் என்னெல்லாம் தேவைங்கிறத சர்ச் பண்ணி எடுக்க தெரியுது. இப்போ இந்த அளவுக்கு அவளோட நாலேஜ் இருக்கும்போது நிச்சயம் அவளால் படிப்புலையும் சாதிக்க முடியும். இதை வந்து ஏன் சொல்கிறேன்னா, இப்போ 10th எக்ஸாம் எழுதுறா, அடுத்து 11th 12th இதில் வந்து 11th என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம், ரொம்ப ஈஸியானது என்னமோ அதுதான் எடுத்து படிக்க வைக்கணும் அவளை. இப்போ அதை முடிச்சிட்டான்னா அப்புறம் 12th இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவளுக்குன்னு இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு தான் இருக்கீங்க, அவளுக்கு வந்து கைத்தொழில் ஒன்று கற்றுக் கொடுக்கணும் அவசியம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நான் இருக்கிற இடத்துல வந்து எந்த விதமான வசதிகளும் கிடையாது. உண்மையாக ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு வரேன். ஒரு கிராமம் தான், நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் இருக்கிற இடம் தான். ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் வேணும்னா நாங்கள் ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி தான் எந்த இடமானாலும் போகணும். ஃப்ரீக்குவென்ஸாக பஸ் வசதி கிடையாது. இப்போ காலையில் ஒரு 11 மணி வரைக்கும் கிடைக்கும். அடுத்த உடனே இல்லை 1 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் ஒவ்வொரு பஸ்ஸுக்குமே நாங்கள் ஒரு இடம் போக வேண்டி வரும். அப்படி இருக்கும்போது என்னால் அவரை அழைச்சிட்டு போக முடியாது, வர முடியாது. இவளுக்காக வேண்டி நாங்கள் பக்கத்து ஊரில் ஒரு 5 வருஷம் இருந்தோம். ஒரு 5th படிக்கிற வரைக்கும். 6th படிக்கும்போது தான் இப்போ எங்கள் சொந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். அதனால் படிப்பு அவளுக்காக வேண்டி நாங்கள் எவ்வளோ கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சாச்சு. இனி என்ன ஃபர்தராக பண்ணணும்னா, இப்போ இங்கே இந்த ஊர்லேயே வந்து அவளை 12th வரைக்கும் படிக்க முடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பெரிய சிட்டி போயிட்டு உண்மையிலே நீங்கள் சொல்கிறது உண்மை தான். ஏன்னா அவளுடைய கைத்தொழில் ஒன்று கற்றுக் கொடுத்துட்டா வந்து ஃப்யூச்சரில் அவளே பார்த்துக்க முடியும். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, படிக்கிறாங்க படிக்கலை முக்கியம், வீட்டில் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தினம் எழுதணும். காலையில் சாயங்காலம் எழுத வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் நிச்சயம் அது மெமரி ஆகிடும். இப்போ அவளுக்கு ஃபுல்லாக வாய்ப்பாடுனா அந்த அடிப்படையாக என்ன கற்றுக்கணுமோ அதெல்லாம் கற்றுக்கிட்டா. அது மாதிரி அந்த காங்காச்சு அதெல்லாம் ஃபுல்லாகவே தெரியும். எழுதுவா மனப்பாடமாக சொல்லவும் தெரியும். இப்படி இந்த அடிப்படை தெரிஞ்சிட்டாலே நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடலாம். எனக்கு அந்த நம்பிக்கையில் தான் நான் அவளை எழுத வச்சுட்டே இருக்கேன். ஹேண்ட் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவளுது. நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். கையை பிடிச்சி ஒரு 4 எழுத கற்றுக் கொடுத்தோம், அவ்வளோதான். இப்போ அவளை எழுத வச்சு நல்லா ட்ரெயின் பண்ணுறதுனால அவளை எழுத ஆரம்பிச்சிட்டா. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டா அவங்களையும் நல்ல ஒரு டேலண்டான ஒரு குழந்தைய மாற்றிடலாம். அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் இன்னொருத்தவங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. இப்போ அவள் நித்யஸ்ரீயை பார்த்தாலே வந்து ஒரு நார்மல் குழந்தை மாதிரி தான் இருக்குது, ஸ்பெஷல் சைல்டு மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, குறிப்பாக இருக்குது. இந்த ஒரு வார்த்தை கேட்க தான் நான் அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். எல்லாரும் சொல்லணும். வெளியிலலாம் போனாக்கா இந்த ஒரு வார்த்தையை சொல்லணும். ஃபஸ்ட்லாம் போனால் கேட்பாங்க, என்ன உங்கள் குழந்தைக்கு ஆச்சு, ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. ஆனால் இப்போ அந்த கேள்வியே கிடையாது. நார்மலாக அவ மாட்டான். இப்போ ஃப்ரீயாக எப்படி ரெடி பண்ணி அழைச்சிட்டு போகிறோம் அதே மாதிரி தான் இவளையும் அழைச்சிட்டு போவேன். அப்படி இருக்கும்போது டிஃப்ரெண்ட் தெரியாது. அவளோட ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் இருக்கலாம், ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்பெஷல் கேடுன்னு தெரிஞ்சிக்க கூடாதுங்கிறதுல தான் நான் ரொம்ப கவனமாக இருக்கேன். அப்படி ஒரு நாள் நிச்சயம் வரும். அவளாக இண்டிவிஜுவலாக அப்படியே எடுத்து ஹேண்ட்பேக்கை மாட்டிக்கிட்டு அம்மாட்ட போக வர இருக்கணும். அந்த ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் சொல்கிற எல்லாமே ஒரு நாள் நடக்கும். அந்த ஒரு நாளுக்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருப்போம். இப்போயே அவளே என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் நான் ஒரு 2 நாள் வீடியோ எடுக்கலனாலே அவளை, ஏம்மா வீடியோ எடுக்கலையா, நான் பேசுகிறேன் அப்படின்பா, சிரிக்கிறேன் அப்படின்பா. ஃபர்ஸ்ட்லாம் வரவே மாட்டா. நான் எனக்கு இஷ்டம் இல்லைம்பா. நான் இஷ்டம் இல்லைன்னா வீடியோ எடுக்கவே மாட்டேன். ஏன்னா அவ்வளோ வற்புறுத்தி எந்த காரியமும் நான் பண்ணதே கிடையாது. அதனால் வீடியோ தாமதமானாலும் அவள் தான் காரணம், வீடியோ வருதுனாலும் அவள் தான் காரணம். அவள் சிரித்து சந்தோஷமான மனநிலையில் இருந்தால் மட்டும் தான் வீடியோக்கு வருவா. அவளுக்கு பிடிக்கலன்னு விட்டுருவேன். அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்புமே நம்ம பார்த்து தான் வைக்க வேண்டியதாக இருக்கும். அவங்கள ஸ்பெஷல் சைல்டை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. அது அசால்ட்டாக கொண்டு போகணும். அதில் தான் நம்மளுடைய பவர் இருக்குது. அப்படி ஒரு விஷயத்த நான் மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். இப்போ சக்ஸஸாக இப்போ 10th 3 எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவளுக்கு என்ன புரியல. அப்புறம் இன்னொருத்தவங்க கமெண்ட்ல கேட்டேன், அவளுக்கு என்ன புரியல, அவளுக்கு எதுவுமே தான் அதை பற்றி தெரியாது, அவளுக்கு புரியாது இல்லை, அப்போ எப்படி எக்ஸாம் எழுத வைப்பீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவளுக்கு மனப்பாடம் பண்ணி எழுத தெரியாது, புரியல. ஆனால் அந்த எக்ஸாம் ஹாலில் உட்காந்து 10ஓட 11 உட்கார்றதே வந்து எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. வேறு எதுவும் இல்லை. இது வந்து முழுக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுனால மட்டும்தான் கிடச்சிருக்கு.
முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்கள கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கணும். ஸ்பெஷல் சைல்டுன்னு கிடையாது. இப்போ பிரியாவையும் நான் சேர்க்கணும்னு தான் சொல்லியிருந்தேன். அவங்க அப்பா தான் வேண்டாம், இவ்வளோ தூரம் படிக்க வச்சாச்சு, இனி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டாரு. மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் முன்ன மாதிரிலாம் இல்லை. இப்போ ரொம்ப சூப்பராக எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. டீச்சர்ஸ் ஆகட்டும், பிள்ளைங்களாகட்டும், என்ன நம்ம அங்கே இருக்கிற அந்த டிசிப்ளின் வந்து இங்கே எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப ஃப்ரீயாக நம்ம படித்த மாதிரி இருக்கும் வந்து இப்போ. அதனால் எதை காரணம் கொண்டா எனக்கு வந்து ஸ்பெஷல் சைடு வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக இங்கிலீஷ் மீடியத்துக்கு போகாதீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் போங்க. எல்லா பிள்ளைங்க கூட சேர்ந்து அந்த குழந்தைங்க வளரும்போது நிச்சயம் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். அந்த மாற்றத்துக்கு ஒரு உதாரணமே நம்ம நித்யஸ்ரீ தான். அதனால் இனி அடுத்தடுத்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.